தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிளைப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அம்மா அழுவாது. எனது பெயர் காளியப்பன். நான் எனது வீர தமிழ் மன்னன் மனுநதி சோழன் ஆண்ட திருவாரூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் போஸ்டிங்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். ப்ளீஸ் அழுவாத. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் எப்படி எந்த பிளான் பண்ணி படித்தேன், எந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸாமில் அப்ளை பண்ணேன், இதை ரெண்டை மட்டும் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். சப்போஸ் அது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நான் உண்மையாலுமே 1.5 வருஷம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி குரூப் 4 குரூப் 2 கிட்டத்தட்ட ரெண்டுமே கிளியர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒருவேளை இது உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடய வீட்டில் ரொம்ப கொஞ்சம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தான் இருந்தேன் படிக்கிறதுக்கு. காலையில் ஒரு 3:30க்கு எந்திரிச்சு ஒரு 5:30 மட்டும் நான் இது பண்ணுவேன், படிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே ஃபுட் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கரெக்டாக நான் ஒரு 6:30க்கெலாம் லைப்ரரி வந்துடுவேன். லைப்ரரி ஓப்பன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் நான் 6:30க்கெலாம் வாசலில் இருப்பேன். வாசலில் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். லைப்ரரி 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். நான் 8 மணிலேருந்து 11 மணி மட்டும் படிப்பேன். படிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் 3:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணி மட்டும் தான் இது பண்ணுவேன், படிப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா ரீகால் மட்டும்தான் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம காலைல ஒரு 3:30 to இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 11 o'clock அப்படின்னா கிட்டத்தட்ட 6 hours வருது. ஸோ இதெல்லாம் நம்ம படித்தா மட்டும் பத்தாது, நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கண்டிப்பாக நம்ம ரீகால் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸே இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ரீகால் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரீகாலில் தான் நம்மளோட சக்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஒரு 1 o'clock சாப்பிட போவேன். ரிட்டன் பார்த்தீங்கன்னா நான் 1 to ஒரு 4 o'clock வரைக்கும் அன்னைக்கு காலையில் நான் என்னென்ன இது பண்ணனோ படித்தனோ அதை ஃபுல்லாக நாங்கள் ஒரு 10 பேராக இருக்கோம். நாங்கள் 10 பேர் ரிட்டன் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to 8 திரும்ப மேக்ஸ் பார்ப்பேன். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கெலாம் படுக்கைக்கு போயிடுவேன். ஆனால் 8 மணிக்கு படுக்கைக்கு போய் நான் தூங்குவேனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா 8 to 10 மணி மட்டும் படுத்திருப்பேன். ஆனால் கண்டிப்பாக தூங்க மட்டும் மாட்டேன். காலையிலேருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 8 மணி வரைக்கும் இது பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். நான் என்னென்னலாம் இது பண்ணேன் படித்தேன்னு சொல்லி அதை ஃபுல்லாக நான் ரீகால் பண்ணி பார்ப்பேன். சப்போஸ் அதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கூலாக விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிச்சு எந்த பாயிண்ட்லாம் மிஸ் ஆகிடுச்சோ அதை ஃபுல்லாக நான் ரீகால் பண்ணி பார்ப்பேன். அதாவது இப்போ நான் ஒரு புக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டுமே மினிமம் 4 or 5 times நான் அதே இதை திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதாகிடும், ஸ்டோர் ஆகிடும். நம்ம ரிட்டன் அதை ரீகால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதோட பலன் என்ன ஆனிச்சு அப்படின்னா, நான் குரூப் 4 முடித்த உடனே என் வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். ஸோ அதனால் நான் சென்னையில் போய்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாக புக்கு எடுக்கவே இல்லை. நான் உண்மையாலுமே ப்ரிலிம்ஸில் 2A ரெண்டுமே கிளியர் பண்ணதுக்கு நான் குரூப் 4 என்ன எஃபோர்ட் போட்டேனோ அது மட்டும்தான். ஏன் அப்படின்னா நான் ஒரே புக்கை கிட்டத்தட்ட ஒரே நாளில் 5 வாட்டி நான் படிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது அது எனக்கு கண்டிப்பாக மறக்காது. உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஒரே இதை அடுத்து படிங்க. அதேமாரி இவங்க லாஸ்ட்டாக வச்ச வெல்ல முடியும் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே எழுதினேன். எல்லா சண்டேவும் ஒவ்வொரு சண்டேவும் நான் எக்ஸாம் எழுதிட்டே இருப்பேன். அப்படி எக்ஸாம் எழுதும் போது என்னாச்சு அப்படின்னா அதேமாரியே தான் குரூப் 4 ஒரு நாள் சண்டே மட்டும்தான் வரும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பயமே இருக்காது. நம்ம தான் எல்லா நாளும் சண்டே போயிட்டு எக்ஸாம் எழுதுகிறோம்ல, அதேமாரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வந்துடுவோம். இப்போ குரூப் 4 வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மேலே கண்டிப்பாக விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். அது நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்கிறேன், கலங்கிடாதீங்க. விமர்சனங்கள் வரும்போது மௌனம் உங்களின் மொழியாகட்டும், புன்னகை உங்களின் பதிலாகட்டும். யாருக்கும் எதுவுமே பயப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளை பற்றி
நம்மளை பற்றி என்றைக்குமே பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம உண்மையான வழியில் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கவங்களாம் அடுத்த குரூப் 4 வரணும்னு கனவோடு இருப்பீங்க. இப்போ முன்னாடி இருக்கவங்க அடுத்து 2, 1 இதோட கனவோடு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே லாஸ்ட்டாக நான் ஒன்று தான் சொல்கிறேன். பட்டுக்கோட்டையோட வரிகள்: காயும் ஒரு நாள் கனியாகும், என் கனவும் ஒரு நாள் நினைவாகும், காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நினைவாகும், உடல் வாடினாலும் பசி மாட்டினாலும் நம் வழி மாறிடாமல் வாழ்ந்திடுவோமே. நன்றி, வணக்கம்.